அண்மை செய்தி. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சுமார் 35% தொழில் வரி உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். 35% தொழில் வரியை சென்னை மாநகராட்சி உயர்த்தி இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு தான் தனது கடும் கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் 2024-2025 ஆண்டு அரையாண்டு முதல் தொழில் வரி உயர்வு அமல்படுத்த நேற்று சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 44 மாத திமுக ஆட்சியின் மாடல் ஆட்சியில் சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் முக்கிய சாலைகளுமே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. அனைத்து முக்கிய சாலைகளின் நிலையோ இப்படி எனில் மாநகரில் உள்ள மற்ற சாலைகளின் நிலையோ மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. இதனால் நாள்தோறும் சாலை விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளன. ஏற்கனவே சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இனி ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும் இவற்றோடு குப்பை வரி, கட்டிட வரைபட கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த தொழில் வரி உயர்வினால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வணிகர்கள் என்று சுமார் 75% மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வுகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.